தாய்ப்பால் ஒரு நாளைக்கு குழந்தைக்கு எத்தனை தடவை கொடுக்கணும் சார்? டிமாண்ட் ஃபீடிங் சொல்லுவோம். குழந்தைக்கு எப்பெல்லாம் அழுதோ அப்போ பால் கொடுத்தீங்கன்னா அதுதான் சிறந்தது. நீங்கள் டைமிங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்த 1 மந்த்தில் எவ்ரி 2 hours, அதாவது 10லேருந்து 12 தாட்டி ஃபீட் பண்ணணும். இதுவே லெஸ் தென் 3 months உள்ள பேபிஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 10 times கொடுக்கலாம். ஒரு 3 to 6 months உள்ள பேபிஸாக இருந்துச்சுன்னா மினிமம் 6 to 8 times ஆச்சு ஃபீட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மினிமம் தான். குழந்தைங்க அழுகிறப்ப பால் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. சில குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரத்தில் ஒரு 4 தாட்டி ஃபீட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் 6 மணி நேரம் பால் கொடுக்காம இருப்பாங்க. அது கிளஸ்டர் ஃபீடிங் சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு தாட்டி பால் குடிக்கிறாங்க, 2 hours நல்லா தூங்குறாங்க, யூரின் ஒரு நாளைக்கு 8 to 10 times பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மோஷன் அடிக்கடி போறாங்கன்னா நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இதுவே 6 months மேல இருக்க குழந்தைங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் இணை உணவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா குழந்தை எப்பப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்பப்ப கொடுத்தா போகணும். டைம் வச்சு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்ல ஃபோக்கஸ் பண்ணும். 50% வந்து பிரஸ்ட் மில்க், 50% வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங். அதாவது இணை உணவு கொடுத்தா மட்டும்தான் 6 மாசத்துக்கு மேல உங்க குழந்தை வெயிட் ஏறுவாங்க. வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் ஏற மாட்டாங்க. தாய்ப்பால் எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி கொடுக்கணும்ன்ற டவுட் இருக்க பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.